நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாதிரி 4, 5 வளையல் எடுத்துக்கோங்க. 5 வளையல் நான் எடுத்திருக்கேன். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அழகான ஒரு ஹோம் டெக்கர் பண்ண போறோம். அதுக்காக உல்லன் த்ரெட் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு நாட் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். அப்புறம் அந்த நாட்ட சைடுல கட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவு நம்ம வளையலுக்கு தேவையான சுத்துற அளவுக்கு நூல் வந்து விட்டுக்கணும். விட்டுட்டு அதை இப்படி பண்டிலா எடுத்துட்டு, இந்த வளையல் முழுக்க இந்த உல்லன் த்ரெட்ட இந்த மாதிரி சுத்தணும். இப்படி சுத்தும் பொழுது, முழுசா பல்க்கா வச்சு நீங்க உல்லன் த்ரெட் சுத்தும் பொழுது கஷ்டமா இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தணும்னா ஈஸியா முடிஞ்சிரும். எந்த அளவு தேவைப்படும்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படியே ஒரு 2 முழம், 3 முழம் லென்த்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதாவது 1 மீட்டர் அந்த மாதிரி அளவுக்கு நீங்க விட்டுடலாம். ஓகே. அப்படி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதுல அழகா இப்படி நாட் போட்டுட்டா, அந்த வளையல் முழுக்க சூப்பரா இந்த த்ரெட் இப்போ சரவுண்ட் ஆயிடும். சரவுண்ட் ஆன த்ரெட் வச்சுட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பண்ண போறோம்? பேலன்ஸ் இருக்க 4த்துலயும் இதே மாதிரி பண்ணோம் இல்லையா? அப்ப அதையும் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற எல்லா பேங்கிலும் இந்த மாரி பண்ணிட்டு, எக்ஸ்ட்ராவா 6வது பேங்கிள் இந்த மாதிரி எடுத்துட்டு, அதுல எல்லோ கலர குடுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம கலர் காம்பினேஷன் பிரெயின நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆரஞ்சுக்கு ஏத்த கலர் என்னன்னு நம்ம திங்க் பண்ணணும். இப்ப இந்த ஆரஞ்சுக்கு ப்ளூ கலர் அழகா இருக்கும். எல்லோ கலர் அழகா இருக்கும். ஒயிட் கலர் அழகா இருக்கும். கிரீன் கலர் அழகா இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன்ல எது வந்து உங்களுக்கு சூட்டா இருக்கு, எந்த பொருள் உங்க வீட்ல இருக்கோ, அத நீங்க எடுத்துக்கணும். இப்ப என்கிட்ட இருக்கிற பொருள் இந்த ஆரஞ்சு கலர் நூல், அதுக்கப்புறமா எல்லோ கலர் த்ரெட். இது 2த்தையும் வச்சு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெளியில இருக்கிற வளையல் முழுக்க நம்ம எம்ப்டியா விட்டுருக்கோம். ஆனா சென்டர்ல இருக்கிற இந்த பேங்கிள்க்கு மட்டும் நம்ம எல்லோ கலர அழகா இந்த மாதிரி குடுக்குறோம். இப்படி குடுக்கறதுனால நம்ம ஃபுல் பேங்கிளுக்கு அழகா அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த மாதிரி வுடன் ஸ்பூன்ஸ் இருக்கு இல்லையா? அது எடுத்துக்கலாம். வுடன் ஸ்பூன்ஸ் இல்லாதவங்க, நமக்கு தான் அடிக்கடி பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து வீட்ல வந்துட்டே இருக்கே நம்ம வாங்குற பொருள்னால. அதனால அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்து நான் கட் பண்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. வுடன் ஸ்பூன்ஸ் இருந்ததுன்னா பெஸ்ட். இது கடையில வாங்க போனா உங்களுக்கு ₹20ல கிடைக்கும். ஆனா மல்டி கலர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரே கலரா கிடைக்காது. இதுல நீங்க மல்டி கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நிறைய பல்க்கா வந்து வாங்கியிருந்தேன். அதுல ஆரஞ்சு கலர் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சென்டர்ல நம்ம எல்லோ பேங்கிள் பிரிப்பேர் பண்ணோம் இல்லையா? அதுல இந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழகா வந்து ஒட்ட போறோம். ஸோ இதனுடைய கார்னர், இந்த ஸ்பூனுடைய கார்னர் 2மே வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணோம்னா, ஒரு எல்லோ ஃப்ளவர் மாதிரி இது ரெடி ஆயிடும். அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்பூன்லயுமே இந்த மாதிரி ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். எப்போதும் போல நான் இந்த வீடியோலும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபெவிபாண்ட் மட்டும் எப்பவுமே 2 சர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 7 டூ 10 மினிட்ஸ் காய வச்சுட்டு அப்புறம் ஒட்டுனீங்கன்னா சூப்பரா ஒட்டிடும். இதுவே ஃபெவிகால், பிவிசி க்ளூஸ் எது எடுத்தாலுமே காயறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அதுக்கு பிரஷர் குடுத்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் இதுல இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபெவிபாண்ட் வந்து இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுலயும் ஹெவி டியூட்டி ஒர்க்குக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம வேணும்னா B7000 யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபெவிபாண்ட்ல எல்லோ கலர் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அழகா இந்த ஸ்பூன் எல்லாத்தையுமே நம்ம இப்படி வந்து இந்த எல்லோ கலர் பேங்கிள்ல ஒட்டிட்டு, இப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோமே ஆரஞ்சு பேங்கிள்ஸ், அத வந்து இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப்ல நம்ம அழகா ஒட்டிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க இதுல ஒட்டலாம். ஏன்னா ஃபெவிபாண்ட் ஒன்ஸ் ஒட்டிடுச்சுன்னா, அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இது பேக் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கார்டு வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க வந்து வுடன் ஸ்பூன் வச்சும் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம அடிஷனலா இந்த வால் ஹேங்கருக்கு சூப்பரான ஒரு டீட்டெயில் குடுக்கறதுக்காக, நம்ம கட் பண்ண ஸ்பூனினுடைய பேக் சைடு இருக்கு இல்லையா? ஹெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப பேக் சைடுல என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டிக் பண்ண போறோம். இதையும் வேஸ்ட் பண்ண போறதில்ல. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்டிரிங் சைடு இருக்கு இல்லையா? அந்த ஸ்பூன எடுத்து இந்த எல்லோ கலர்ல ஸ்டிக் பண்ணிட்டோம். அடுத்து இதனுடைய அந்த ஹெட் இருக்கு இல்லையா? அது இது ஹெட்ன்னு சொல்றதா, டெயில்ன்னு சொல்றதான்னு தெரியல எனக்கு ஸ்பூன்ல. ஸ்பூனுக்குமே பார்த்தீங்கன்னா, அனடாமி பிசியாலஜி எல்லாம் இருக்கு. அனடாமி பிசியாலஜி இருக்கிறதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் இந்த பேக் சைடு வந்து நான் பேக் சைடுன்னு சொல்றேனே, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அழகா கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து இத எடுத்துடலாம். அடுத்து ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. நான் இந்த த்ரெட்லயே பார்த்தீங்கன்னா, நாட் போட்டு இந்த மாதிரி வந்து திக்கா ஆக்கியிருக்கேன். இல்லன்னா ஜெனரல் த்ரெட்ட ஒரு 2 டூ 3 த்ரெட்ஸ் வந்து ஒண்ணா சேர்த்து இந்த மாதிரி அழகா இதுல ஒட்டிட்டீங்கன்னா, ரொம்ப அழகான கியூட்டான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி. இத அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டா இதோ பாருங்க ஆரஞ்சு கலர்ல ரெடி. அடிஷனலா இதுக்கு வந்து சூப்பரான டீட்டெயில் குடுக்கறதுக்காக ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இத எடுத்துட்டு இந்த மாரி இந்த இடத்துல நான் குடுக்குறேன். "என்னம்மா நீங்க ரெட் கலர் நெயில் பாலிஷ் எங்ககிட்ட இல்லையே!" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். ரெட் கலர் வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம்.
ரெட் கலர்ல என்ன பெயிண்ட் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ரெட்டே இல்லங்க அப்படின்னா, என்ன பெயிண்ட் இருக்கோ அத அடிச்சுக்கோங்களேன். அதுல உதாரணத்துக்கு ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இல்ல ஆரஞ்சு கலரே எக்ஸ்டெண்ட் பண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்ல எல்லோ கலர் மகரந்த மாதிரி சென்டர்ல இருக்கிறதுனால அத வச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிட்டே இருக்கும். இருக்கிற பொருள வச்சு இல்லையா? ஸோ அவைலபிள் ஸ்டாக்ஸ் வச்சுட்டு அதுல என்ன செய்ய முடியுமோ நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ இப்ப நான் பார்த்தீங்கன்னா, இதுல நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ரெட் கலர் பெயிண்ட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா இந்த மாதிரி அழகா நம்ம பண்ணணும். பிளஸ் இந்த ஸ்பூனுக்கு நீங்க அடிஷனலா ஏதாவது டீட்டெயிலிங் குடுக்கறதுனா கூட, ஒவ்வொரு ஸ்பூன்லயும் நீங்க கியூட்டா குடுத்துடலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாருக்கும். பட் வெரி சிம்பிளான ஒரு ஐடியாவா இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இத ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல இன்னும் இம்ப்ரூவைசேஷன் பண்ணி, இத எவ்வளோ அழகா மாத்தலாம், உங்க வீட்டுக்கு தகுந்தாற்போல் இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஓப்பனா விட்டுர்றேன். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன். உதாரணத்துக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பூன்லயும் நீங்க ஒரு மண்டாலா ஆர்ட் பண்ணலாம். இல்லன்னா இதுல வந்து சூப்பரான பாசிட்டிவ் கோட்ஸ் எதையாவது நீங்க எழுதலாம். இல்லன்னா இதுல ஏதாவது டிசைன்ஸ் நீங்க பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றார் போல தான். என் வேலை ஒரு நியூ ஐடியாவா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அந்த நியூ ஐடியா உங்கள வந்து கிரியேட்டிவா மாத்தணும். அந்த கிரியேட்டிவிட்டி உங்க மென்டல் பீஸ் அண்ட் ஹெல்த் பீஸ்க்கு மிகப்பெரிய பலமா இருக்கணும். இதுதான் என்னோட மோட்டிவேஷன். இப்போ சென்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு அம் இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இது வந்து சாரிலலாம் வந்து அம் டெக்கரேட்டிவ் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஜர்தோசிக்கு யூஸ் பண்ற அந்த நீட்டா இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய நீட்டா இருக்கு இது லென்த்தா. ஸோ இதோட பேர் எனக்கு தெரியல. பட் இது வந்து ₹20க்கு கடையில அவைலபிளா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு இது வாங்கி யூஸ் பண்ணாமயே வச்சிருந்தேன். அது கரெக்ட்டா இதுக்கு அழகா பாலன் கிரெயின்ஸ் மாதிரி வரா மாரி சூப்பரா இருக்கு. ஸோ உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இயர்பட்ஸினுடைய அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா? அத நீங்க இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஜர்தோசிக்கு வர்றதுனால சில்வர் லுக்கோட கிளாஸ்ல சூப்பரான பீட் இது பேரு பீட். ஓகே. லென்த்தி பீட். இந்த லென்த்தி பீட் தான் வந்து நம்ம இதுல ஸ்டிக் பண்ணிட்டுருக்கோம். யூசுவலி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் மெட்டீரியல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது எங்கெங்க வேணுமோ அந்த இடத்துலலாம் அழகா குடுத்துட்டீங்கன்னா, சூப்பரா கியூட்டா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்க இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல இயர்பட்ஸ் எல்லாம் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, பேப்பர் அழகா ரோல் பண்ணிட்டு, குட்டி குட்டியா ரோல் பண்ணிட்டு, அந்த ரோல்ல அழகா கட் பண்ணிட்டு, இதுல நீங்க வெள்ளையா ஒட்டிக்கலாம். இல்லன்னா சில்வர் பெயிண்ட் இருந்ததுன்னா, அத அடிச்சுட்டு சில்வர் பெயிண்டாவும் ஒட்டிக்கலாம். இவ்ளோ ஐடியாஸ் சொல்றேனே! அதுக்காகவாது இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராஃப்ட் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இந்த கிராஃப்ட்ட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல அத மாட்டும் பொழுது தான், வாவ்! நம்ம செஞ்ச பொருள் நம்ம வீட்ல எவ்வளோ அழகா ஜொலிக்குது பார்த்தீங்களா? அப்படின்னு நீங்களே பெருமையா வரவங்க போறவங்க கிட்டலாம் சொல்லிக்கலாம். நீங்க பெருமையா சொல்றீங்களோ, சொல்லலையோ, வரவங்க போறவங்க, "வாவ்! இத நீ தான் பண்ணியான்னு" பாராட்டிட்டு போவாங்க. ஓகே. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க.